பிரிஞ்சிக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் இதெல்லாம் ஒரு ஹெவி பாட்டம் பேனில் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அதோட வாசனை வந்தோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கி அது கூட 4 பச்சை மிளகாயை கீறி போட்டு நல்லா கடகடன்னு வதக்க போகிறோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்க போகிறோம். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கறி மசாலா எண்ணெயிலேயே விட்டு நல்லா வதக்கி அப்புறம் நம்ம கூட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கை அளவுக்கு போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெஜிடபிள் வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் 2 கப் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேங்க. 2 கப்பு கோகோனட் மில்க்கு, அப்புறம் 2 கப்பு தண்ணி அதையும் ஊற்றிட்டு நான் நல்லா கொதி விட போகிறேன். இப்போ வந்து ஒரே ஒரு ஒரு அரை பகுதி லெமன் எடுத்துகிட்டு அது ஜூஸ் எடுத்துகிட்டு இதில் போட்டோன்னா அரிசி உடையாமல் சூப்பராக வரும். அதுக்காக அரை ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையானதை ஆட் பண்ணிவிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மீன்வாயில் என்ன பண்ணலான்னா அந்த ப்ரெட்டெல்லாம் பொரிச்சு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி துண்டுகள்லாம் நறுக்கி இந்த ப்ரெட்டை பொரிச்சு வச்சுக்கிட்டேங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக அது எவாப்ரேட் ஆகி போனோடனே நம்ம இந்த ப்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டு தம் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ எனக்கு சோயா சங்க்ஸு கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நான் தம் பண்ணிவிட்டேன். 90% குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு பார்த்தோன்னா செமையான பிரிஞ்சி சாதம் ரெடி. சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.